வெல்கம் டு ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கிளாஸ் 5 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் டேபிள்ஸ் வந்து எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, சரிங்களா? அதாவது ஃபார்மேட்டிங் கலர்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இண்டிவிஜுவல் செல்ஸ்க்கு வந்து எப்படி கலர் அப்ளை பண்ணுறது, ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம எக்ஸல் இன்னும் நிறையா கிளாஸஸ் பார்க்க வேண்டியிருக்கு, சரியா? ஸோ மறக்காமல் எல்லா கிளாஸஸையும் பாருங்கள். ஸோ நான் கொடுக்குற ஆர்டர் வைஸ் வந்து கிளாஸஸ் வந்து பாருங்கள், சரியா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் பாஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் பார்த்துடலாமா? ஓகேவா, வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டைல் பேலட்டில் ஃபார்மேட் எ டேபிள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்த்தோம். ஸோ அதை நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான், சரியா? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி டேபிள் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு கலர்ஸ் எதுவுமே நான் அப்ளை பண்ணலை. ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம மேனுவலாக வந்து எப்படி கலர்ஸை வந்து அப்ளை பண்ணுறது, அதாவது ஒவ்வொரு செல்ஸ் ரோவையும் செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஃபாண்ட் கலர்ஸு ஷேடிங் கலர்ஸ் எல்லாமே கொடுப்போம், சரியா? ஸோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கிளாஸில் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்து ஸோ அதுக்கு எப்படி நம்ம கலர்ஸ் வர வைக்கிறது அதை பற்றி நம்ம பார்த்தோம், சரியா? ஸோ இப்போ நான் மேனுவலாக கலர் வைக்காமல் ஸோ எம்எஸ் எக்ஸல்லே சில ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? அந்த ஃபார்மேட்டை நான் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, புரியுதா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ என்னோடய டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன், சரியா? ஸோ எந்த ப்ராசஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தாலும் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு டேபிளை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க, அதுதான் முக்கியம், சரியா? ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், ஃபார்மேட்டட் டேபிள், ஓகேவா? ஸோ ஸ்டைல்ஸில் ரெண்டாவது ஆப்ஷன்ஸ், ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் நிறையா கலரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா லைட் கலர்ஸு, மீடியம் கலர்ஸு, டார்க் கலர்ஸு, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த ஸ்டைல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இருக்குது மீடியம் அப்படிங்கிறத அப்ளை பண்ண போகிறேன். மீடியமில் ஜஸ்ட் ஏதாவது கலர்ஸ், ஸோ இந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு பாக்ஸ் வந்து கேட்குது. ஸோ எந்த செல்லுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கு, சரியா? நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு செல்லு, லாஸ்ட்டு செல், ஓகே. இந்த டாலர் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாலர் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க, இது டிஃபால்ட்டாகவே வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த காலம் எந்த ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது A2, அதுக்கப்புறம் கோலன் எது வரைக்கும் M7, சரியா? A2லேருந்து M7 வரைக்கும் எனக்கு கலர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கீழே வந்து மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர், அதாவது இந்த ஹெட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டேபிளோட ஹெட்டிங், அதை தான் ஹெட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், டேபிள் ஹெட்டிங் வந்து நான் கொடுத்துருக்கேன், ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, தமிழ்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அந்த டிக்கை வந்து நான் வந்து டிக் பண்ணியிருக்கேன், செக் பாக்ஸ் டிக் பண்ணியிருக்கேன். டிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நான் அப்ளை பண்ண கலர்ஸு எனக்கு இங்கே வந்துருச்சு, சரியா? புரியுதா? ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மேலே டேபிள் ஸ்டைல்ஸில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணுமோ அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மேட் எ டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு தேவைப்படாது, சரியா? இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். டோட்டல் போடுறது, அதே மாதிரி லாஸ்ட்டு காலம் வந்து பார்க்குறது, லாஸ்ட்டு காலம் இது பண்ணி காமிக்கிறது, ஃபஸ்ட்டு காலம் காட்டுறது, ஸோ பேண்டட் காலம்ஸு, ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் தான், ஓகே. ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், சரியா? ஓகே. எக்ஸ்போர்ட் பண்ணுறது, டூப்ளிகேட் வந்து ரிமூவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், ஓகேவா? சரியா?
ஸோ இது டிசைன்ஸு. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹோம் போகிறேன். ஹோமில் வந்து ஃபார்மேட் ஏ டேபிள். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட நிறையா இருக்குது, கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேணும் அப்படின்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே, இதுதான் வந்து ஃபார்மேட் டேபிள். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நியூ டேபிள் ஸ்டைல்ஸு, நியூ பைவோட் டேபிள் ஸ்டைல்ஸு அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த பைவோட் டேபிள் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃப்யூச்சர் கிளாஸில் நம்ம படிப்போம், பைவோட் டேபிள்ங்க படிப்போம். ஸோ நியூ டேபிள் ஸ்டைல்ஸுங்கிறது இப்போ டிஃபால்ட்டாக ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ரோ வந்து பிளாக்கில் வரணும், லெஃப்ட்டில் வந்து ரெட்டு வரணும், அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு புது ஸ்டைல்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ டேபிள் ஸ்டைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்டைல்ஸ்க்கு வந்து நேம் கொடுத்துக்குங்க. மை ஸ்டைல் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண டேபிளில் எந்த இதுக்கு உங்களுக்கு அப்ளை ஆகணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஹோல் டேபிளுக்கு அப்ளை ஆகணுமா, ஃபஸ்ட்டு காலம்க்கு அப்ளை ஆகணுமா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரோ, ஃபஸ்ட்டு காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரோ செலக்ட் பண்ணியிருக்கேன், அல்லது ஹெட்டர் ரோ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஹெட்டர் ரோவுக்கு வந்து நான் ஃபார்மெட்டு வந்து நான் ஜஸ்ட் ஒரு கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் கலர் மட்டும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கலர்ஸ் மேலே காட்டுது பார்த்தீங்களா? ஸோ ரைட் சைடில் ப்ரிவ்யூ காட்டுது, அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு காலம்க்கு வந்து நான் வந்து ஒரு சம்திங் கலர்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹெட்டர் ரோவுக்கு ஃபார்மேட் கொடுத்துட்டு ஸோ இது வந்து கலர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து அண்டர்லைன் வேணும், அண்டர்லைன் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபாண்ட்டோட கலர்ஸ். ஓகேவா? ஃபாண்ட்டோட கலர்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்டர் ஃபில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்டருங்கிறது லைனோட கலர்ஸ். சரியா? சுற்றி பார்டர் லைன் வருது பார்த்தீங்களா, இதோட கலர்ஸ். ஸோ இந்த கலர்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட ப்ரிவியூ இங்கே வருது. ஸோ வேணுமாலும் கொடுத்துக்கலாம். அதோட கலர் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கலர்ஸு. ஸோ அவுட்லைன் கலர்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபில்லுங்கிறது உள்ளே ஃபில் ஆகக்கூடிய கலர்ஸ். ஸோ இது வந்து ஃபில் எஃபெக்ட் மோர் கலர்ஸ் கொடுத்து ஸோ இங்கே வந்து ஃபில் கலர்ஸ் நான் அப்ளை பண்ணுறேன். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ தெரியுது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு இது மட்டும் இந்த மாதிரி வருதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க, அந்த ஸ்டைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை செட் பண்ணிக்கலாம். அதே ஃபஸ்ட்டு காலம், ஸோ அதோட ஃபீல் கலர்ஸு ஃபார்மேட் போட்டுக்குங்க. அதோட ஃபீல் கலர்ஸு இல்லை ஃபீல் எஃபெக்டில் போய் கூட ஃபீல் எஃபெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 2 கலர்ஸு, ஃபீல் கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபீல் கலர்ஸு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு போதும். இதுக்கப்புறம் நம்ம பண்ண லாஸ்ட்டு டோட்டல் ரோவில் லாஸ்ட்டு ரோ, லாஸ்ட்டு ஹெட்டர் செல்ஸு, டோட்டல் ரோ, ஃபார்மேட்டு அதையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காண்டி காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வருதா? ஓகே, பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த வருதா? நீங்கள் அப்ளை பண்ணது வந்து இங்கே ப்ரிவியூவில் காமிக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்களாகவே ஒரு ஸ்டைல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ கலர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து ஸ்டைல்ஸ். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சரியா? இந்த ஸ்டைல்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களே சில கலர்ஸ் வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ தெரியுதா உங்களுக்கு? சில கலர்ஸ் டினோட் பண்ணியிருக்காங்க. அந்த கலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் நேம் பேடு, குட்டு, நியூட்ரல், கால்குலேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. நேம் வந்து நீங்கள் ஒரி பண்ண வேணாம். ஸோ அந்த கலர்ஸ் வேணும் அப்படின்னா
ஸோ என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸோ எனக்கு இந்த இது செலக்ட் பண்ணிட்டேன், இதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு இந்த பேட் அப்படிங்கிற கலர்ஸ் வேணும். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டேன், இது எனக்கு வந்து குட் அப்படிங்கிற கலர்ஸ் வேணும். ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன், இதுக்கு நியூட்ரல் அப்படிங்கிற கலர்ஸு. சரியா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான கலர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எது வேணுமோ அப்ளை பண்ணிக்கிங்க. ஓகே. அதுக்கப்புறம் டோட்டல் ஆவரேஜுக்கு நான் சம்திங் கலர்ஸை வந்து நான் டினோட் பண்ணுறேன். ஓகே. என்ன கலர்ஸ் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை செல் செலக்ட் பண்ணாலும் அத்தனை இதுக்கும் உங்களுக்கு அப்ளை ஆகும். சரியா? இப்போ எனக்கு வந்து இதில் பாருங்களேன், ஃபெயில் பாஸ்ன்னு இருக்குது. ஃபெயில் ஆனவங்க க்ரீனில் காட்டணும், பாஸ் ஆனவங்க ஃபெயில் ஆனவங்க ரெட்டில் காட்டணும், பாஸ் ஆனவங்க க்ரீனில் காட்டணும். ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபெயில் ஆனவங்க மட்டும் சூஸ் பண்ணிக்கிங்க. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது மட்டும் சூஸ் ஆகும். ஸோ அதுக்கு மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபெயிலுக்கு வந்து ரெட்டு வந்து அப்ளை பண்ணுறேன். ரெட் அப்ளை பண்ணுறேன். இதுக்கு வந்து க்ரீன் அப்ளை பண்ணுறேன். க்ரீன் அப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான செல்லுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கலாம், ஸோ இதில் டிஃபைன் பண்ண கலர்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஸ்டைல்ஸ். சரியா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஸ்டைல்ஸ் வேணாலும் நீங்கள் செட் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே. சரியா? இது பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸஸ்க்கு பார்ப்போம். ஓகே. தேங்க்யூ.